போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா அந்த ஜீபு பைத்தியக்காரன் நம்ம ஹீரோட்ட இருந்து தப்பிச்சு போனதான் போனானே திரும்பி வந்து மிசைல வச்சு ஒரு 8th ஆர்டர் ஒயிட் ஐஸ் போர்டை எழுப்பி விட்டு போயிருப்பான். அது வந்து இல்லாத பொல்லாத ஆட்டம் போட்டுட்டு இருந்திருக்கும். அதை அழிக்கிறதுக்காக ஹண்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவனுங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருப்பானுங்க. ஒன்னும் முடிஞ்சிருக்காது. அப்புறம் கடைசியா நம்ம லோலாவும் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், ஏன்னா நமக்கான சான்ஸ் இன்னும் வரல, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா அப்படின்னு இருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் தூங்கி எந்திரிச்சிட்டு இங்க என்னடா நடக்குது, அந்த முட்டா பசங்க ராத்திரியும் பகலுமா அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த பீஸ்டும் இவனுங்களுக்கு சலிக்காம சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இருந்தாலுமே இவனுங்க முட்டா பசங்க தான். போயும் ஒரு 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலுக்கு ஆசைப்பட்டு இவனுங்க உசுர பணையை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களே அப்படின்ட்டு எனது ஃபெடரேஷன் ஆர்மி பேக்கப் அனுப்பிருச்சா. அப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்டும் ரொம்பவே அட்வான்ஸா தெரியுது அப்படிங்கிறான். பார்த்தா அவனுங்க அந்த பீஸ்ட ஒரே செகண்ட்ல பொசுக்கி தள்ளிட்டானுங்க. ஹீரோவும் அவனுங்க பண்ண அட்டாக்க பார்த்துட்டு எப்படியும் கூடி சீக்கிரம் அந்த பீஸ்டே செத்து போயிடும், நாம எப்ப நம்மளோட மூவ பண்றது அப்படின்னு கேக்குறான். லோலாவும் இன்னும் டைம் இல்ல அப்படின்னு தான் சொல்றா. அந்த பீஸ்டோட கதையும் கடைசியா முடிஞ்சிருச்சு. அங்க இருக்க ஹண்டர்ஸும் போடு நம்ம 8th ஆர்டர் எவல்டு பீஸ்ட தோக்கடிச்சிட்டோம், வாங்கடா போய் அதோட அல்ட்ரா கிறிஸ்டல் எடுப்போம் அப்படின்ட்டு போறானுங்க. அப்போ ஒரு ஒட்டு மீச வந்து இந்த பீஸ்ட் அழிக்கிறதுல நாங்க தான் அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம், அதனால இந்த கிறிஸ்டலை நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்ட்டு அந்த கிறிஸ்டல் எடுக்க போறான். அப்ப இன்னொரு சைக்கோவும் டேய் அந்த அல்ட்ரா கிறிஸ்டலுக்காக என்னோட பிரதர் உயிரை கொடுத்து சண்டை போட்டிருக்கான், அதனால அது எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்ட்டு ஓடியாரான். அந்த ஒட்டுமீசியும் ஓ உன்னால என்கிட்ட இருந்து இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுக்க முடியும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அங்க ஒடியாந்தவனோட நெஞ்சில லேசர் லைட்டு. அவனோட கதை முடிஞ்சிருச்சு. இதை பார்த்து அந்த ஒட்டுமீசையும் எதுக்குடா எங்களை அட்டாக் பண்றீங்க அப்படின்னு பாக்குறான். அங்க மேல ஷிப்ல இருக்கவனுங்களும் ஃபெடரேஷன் ஆர்மியோட ப்ராப்பர்ட்டியை நீ திருடிட்டு போக பாக்குற, அதனால நீ இப்ப சரண்டர் ஆகல அப்படின்னா உன்னை கொன்னுரும் அப்படின்னு அந்த லேசர் கேனனை லோடு பண்றானுங்க. அந்த ஒட்டு மேசையும் டென்ஷன் ஆயிட்டு அவனுங்களோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு உண்மையிலேயே நீங்க தாண்டா என்னை ஏமாத்த பாக்குறீங்க, முடிஞ்சா என்ன தாண்டி இந்த கிறிஸ்டலை எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு மரணமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் என்னங்கடா மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களான்னு பாக்குறான். லோலாவும் நம்மளோட மூவை மேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறா. அப்ப நம்ம பிளாக்கோட டீமும் ஃப்ராஸ்டர் லோலா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு வராங்க. ஹீரோவும் பிளாக்கே பரவாயில்ல உங்க யாருக்கும் எதுவும் ஆகல அப்படிங்கிறான். அப்ப நம்ம கெர்லோஸும் நாங்க அந்த ஃபாக்ல இருந்து வெளியே வரும்போது அந்த 8th ஆர்டர் ஒயிட் ஐஸ் போர்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு, நீங்க உயிரோட இருக்கிறத நினைச்சு எனக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறான். பிளாக்கும் ஆமாண்டா ஃப்ராஸ்டரு, நம்ம ஒயிட் என்ன சொன்னானா நீங்க 2 பேரும் கண்டிப்பா சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னான். ஆனா இந்த சண்டையை விட்டு இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கீங்க, இதை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறா. ஹீரோவும் உங்க அக்கறைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ஆனா இந்த இடத்துல ஒரு சில சென்ச்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நாங்க ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் ஷாக் ஆயிட்டு அப்ப நீயும் லோலாவும் என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் நாங்க இங்கிருந்து சீக்கிரமா கிளம்ப போறோம் அப்படிங்கிறான். பிளாக்கும் ஷாக் ஆயிட்டு அடே ஃப்ராஸ்டரே தயவு செஞ்சு அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை மட்டும் எடுக்க போறேன்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா அதுக்கு அங்க நிறைய 7th ஆர்டர் வாரியர்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு கிடக்குறானுங்க, இதுக்கு நடுவுல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா செத்து போயிருவீங்கடா அப்படிங்கிறா. நம்ம லோலாவும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா உயிரோட அகாடமிக்கு திரும்பி வருவோம், இந்த ஐஸ் அல்ட்ரா கிறிஸ்டலை தவிர நம்ம ஃப்ராஸ்டரோட உடம்புல இருக்க இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜியை கம்மி பண்றதுக்கு வழியே இல்ல அப்படிங்கிறா. பிளாக்கும் இது உண்மையா ஃப்ராஸ்டர்னு கேக்குறா. நம்ம கெர்லோஸும் டே தயவு செஞ்சு ரொம்ப ஆபத்தான வேலை எதுவும் பண்ணிடாதீங்க, ஏன்னா உங்களை காப்பாத்துற அளவுக்கு நாங்க ஒன்றும் பவர்ஃபுல் எல்லாம் இல்ல, சோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா அப்படிங்கிறான். ஒயிட்டும் என்னது அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க எனர்ஜியை நீ இன்னும் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணலையா அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் கண்டிப்பா உயிரோட திரும்பி வருவோம், நீங்களும் யாரு கண்ணிலையும் படாதீங்க, பத்திரமா ஊடு போய் சேருங்க அப்படிங்கிறான். பிளாக்கும் ஒயிட்டும் அதெல்லாம் சரி நாங்க எங்களை பாத்துக்கிறோம், முதல்ல நீங்க சேஃபா போயிட்டு உயிரோட வாங்கடா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்புறம் அந்த ஒட்டு மீசையும் அங்கிருந்த மொத்த பேத்தையும் போட்டு தள்ளிட்டு வெறி கொண்டு நின்றுட்டு இருக்கான். அப்புறம் அந்த மேல்ச்சியாரியவும் சரி இதுக்கு மேலேயும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்மளோட பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த மேல்ச்சியாரியவும் இதுதான் பிளாஸ்டிக் ஃபாக் கிரைனேட், இதை யூஸ் பண்றது மூலியமா ஒரு ஹை லெவல்ல இருக்க வாரியரை பேரலைஸ் பண்ண முடியும், என்னதான் இது ரொம்ப நேரத்துக்கு அந்த பேரலைஸ் எஃபெக்ட கொடுக்காது அப்படின்னாலும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துட்டு வரதுக்கான டைமை கண்டிப்பா கொடுக்கும். அப்புறம் பாய்ஸ் அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு அந்த பேரலைஸ் கிரைனேட் தூக்கி போட்டு அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுக்க போறான். அந்த ஒட்டு மேசியும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னது பாமா, என்னடா
என்னடா பாம் இது, என்னால ஏன்டா மூவ் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும் இதுதான் நம்மளோட சான்ஸ் அப்படிங்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் சரிதான், இந்த புகை மூட்டத்துல நம்மளால எப்படி அந்த அல்ட்ரா கிறிஸ்டல தொலைவ முடியும்னு கேக்குறான். லோலாவும் டே உன்னோட பெட்டு அதான் அந்த ரெக்ஸை இறக்கி விடு, அது ஹை லெவல்ல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிறா. ஹீரோவும் அட ஆமா இது நல்ல ஐடியாவாக்குது அப்படின்ட்டு டே தம்பி வாடா ரெக்ஸே சீக்கிரமா போய் அந்த அல்ட்ரா கிறிஸ்டல கண்டுபிடிச்சு கொடு, நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல அப்படின்ட்டு கடைசியா அந்த கிறிஸ்டலை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் எனக்கு சொந்தமாயிருச்சு. அப்புறம் இதை அப்சர்வ் பண்றதுல எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே எக்ஸைட்டா இருக்கேன் அப்படிங்கிறான். லோலாவும் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அப்புறம் அந்த மேல்ச் ஏரியாவும் அங்க வந்து பார்த்துட்டு கடைசியா இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்ட்டு எங்கடா அந்த கிறிஸ்டலை காணோம், எவன்டா என்கிட்ட இருந்தே ஆட்டை போட்டு போனது அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த சைனீஸ் மீசையும் டென்ஷன் ஆயிட்டு டே பொடி பையில என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஆட்டை போட பாப்ப, ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு இல்லைன்னா உன் கதையும் முடிச்சிரும் அப்படின்னு கத்துறான். அந்த மேல்ச்சி ஆரியவும் இன்னொரு கிரைனேட்டை தூக்கி போட்டு டே முட்டா பையிலே என்கிட்ட இருந்தே அதை ஆட்டை போட்டு போயிட்டானுங்க, நான் போய் அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியாகணும், அதனால நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இருற அப்படின்ட்டு ஓடுறான். அப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியில காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹாயா நடந்து போய்கிட்டு எப்படியோ அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டு எவன் கண்ணிலையும் மாட்டாம தப்பிச்சு வந்தாச்சு. இன்னைக்கு நமக்கு ரொம்பவே லக்கு தான் போல, இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் அப்சர்வ் பண்றதுல நான் ரொம்பவே எக்ஸைட்டா இருக்கேன் அப்படின்னு அவன் பேக்கை திறந்துட்டு என்னங்கடா இது 8th ஆர்டர் முட்டையா, என்னோட அல்ட்ரா கிறிஸ்டல் எங்கடா போனுச்சு, இந்த முட்டை எங்கிருந்துடா வந்துச்சு, இதை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு கதறான். நம்ம லோலாவும் சரி அந்த ஒயிட் ஐஸ் பேர்டு அதோட எக்க இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல வச்சிருக்கா அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது இந்த முட்டைக்குள்ள அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்கா, ஆனா எனக்கு அப்படி எதுவுமே தெரியலையே, ஒருவேளை இந்த முட்டைய நான் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா தான் அதோட பவர்லாம் எனக்கு கிடைக்குமான்னு கேக்குறான். லோலாவும் இல்ல இந்த ஐஸ் பேர்டு வெளியே வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி அதை கொஞ்சம் வளர்த்து விட்டு நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த ஒயிட் ஐஸ் போர்டை வச்சு நீ இன்னும் நிறைய பீஸ்ட தோக்கடிக்கலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆஹா இது கேட்கறதுக்கு அருமையாகுது, இந்த மாதிரி நடந்தா கூட வேற லெவல்ல இருக்குமே அப்படிங்கிறான். லோலாவும் அந்த எக்ல இருந்து அல்ட்ரா கிறிஸ்டல வர வச்சுட்டு டே டிஸ்ட்ராக்ட் ஆகாம இந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ற வெளியே பாரு அப்படிங்கிறா. ஹீரோவும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டல வச்சுக்கிட்டு ஆஹா எவ்வளவு அருமையா இருக்கு, அப்புறம் லோலா நீ நான் பாக்குறதுக்கு முன்னாடியே அதை அல்ட்ரா கிறிஸ்டலா மாத்திட்ட, இது வேற லெவல் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். லோலாவும் டே முட்டாள் நீ என்னடா எப்ப பார்த்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்க, முதல்ல அதுல இருக்க எனர்ஜி அப்சர்வ் பண்ற வெளியே பாடுறா அப்படிங்கிறா. அப்புறம் அந்த மேல்ச்சி ஆரியவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து இல்ல எவனோ ஒருத்தன் என்னோட அல்ட்ரா கிறிஸ்டல என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போயிட்டான், அவனை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டும் என்னது அல்ட்ரா கிறிஸ்டல காணாமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். மேல்ச்சி ஆரியவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஒரு டிவைஸ் எடுக்கிறான். அவன் ஃப்ரெண்டும் இது என்னடா அப்படின்னு கேக்குறான். அந்த மேல்ச்சி ஆரியவும் இது லேட்டஸ்டான டிவைஸை, இதை வச்சு ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இந்த டிவைஸே பக்கத்துல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலோட எனர்ஜியை சென்ஸ் பண்ணி நமக்கு நோட்டிஃபை பண்ணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணனா போதும், இந்த வந்துருச்சு இல்ல அப்படின்ட்டு என்னது இது ரொம்பவே பிரைட்டா இருக்குது அப்படின்னா அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் நம்ம கிட்டையே தான் இருக்கணும், தக்காளி எவன் என்கிட்ட இருந்து அதை ஆட்டை போட்டு போனான்னு கண்டுபிடிச்சி அவன் கதையை முடிக்காம விட மாட்டான் அப்படின்ட்டு வெறி கொண்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க எனர்ஜி அப்சர்வ் பண்றான். பார்த்தா அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க எனர்ஜியோட ஃபயர் பவர் ஒரு பக்கமும் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க ஐஸ் பவர் இன்னொரு பக்கமும் எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவும் கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இல்ல ஒரு சைடு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபயர் எனர்ஜி, இன்னொரு சைடு ரொம்பவே கோல்டான ஐஸ் எனர்ஜி, இது ரெண்டுத்துக்கு நடுவுலையும் நான் மாட்டிட்டு இருக்கிறதுனால எனக்கு இப்ப உயிரே போற மாதிரி வலிக்குது, இருந்தாலும் என்னால நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது, இந்த ரெண்டு எனர்ஜியும் பேலன்ஸ் ஆகி என்னோட உடம்புல அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது, இது அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ் அப்சர்வ் பண்ணனதை விட சீக்கிரமாவே நடக்குது அப்படின்ட்டு ஆஹா நான் லெவல் 21 போயிட்டேனா வேற லெவல் அப்படிங்கிறான். லோலாவும் இல்ல இங்க ஏதோ வருது அப்படின்ட்டு சே மறுபடியும் இந்த ஜாம்பி படையா, சரி டே ஃப்ராஸ்டர் இதை பத்தி நீ கவலைப்படாம அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்றதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறா. நம்ம லோலாவும் அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன், இதுங்களை கொல்றதுக்குள்ள உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு பரவாயில்ல இவன் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்றதுனால சீக்கிரமாவே இந்த ரெண்டு எனர்ஜியும் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இது ஒண்ணு இல்லையாவது நல்லது நடந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறா. அப்ப யாரோ ஓ நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்ட்டு வரானுங்க. நம்ம லோலாவும் யாரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பார்த்தா அந்த மேல்ச்சி ஆரியா தான் வந்திருக்கான். ஆனா இதுல வந்து கெர்லோஸ் அப்படின்னு பேரை மாத்தி போட்டிருக்கானுங்க. நாம மேல்ச்சி ஆரியான்னு
விட்டுக்கலாம். அவனும் என்ன லோலா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்படி நல்லா இருக்கியா? அப்புறம் நம்ம 2 ஃபேமிலிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டனா அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை என்கிட்ட கொடுத்துரு, நாங்க சண்டை போடாம இங்க இருந்து போயிடுறோம், இல்லனா கன்ஃபார்ம் சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கணும், டே மேல்சியாரியோ கொஞ்சம் அங்க பாடுறா, அந்த பைத்தியக்காரன் அந்த கிறிஸ்டல்ல இருக்க எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்றான் அப்படின்னு கத்துறான். அந்த மேல்சியாரியோவும் என்னது என்னோட அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க எனர்ஜியை அவன் அப்சர்வ் பண்றானா, சரி பாய்ஸ் நான் இந்த லோலாவை பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் போய் அவன் கதையை முடிங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் ஓகே பாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. லோலாவும் எங்கடா போறீங்க அப்படின்னு அவனுங்களை அட்டாக் பண்ண போறா. மேல்சியாரியோவும் அவனுங்களை தொடாத, நான் தான் உன்னோட ஆப்பனண்ட் அப்படின்னு லோலா கூட சண்டை போட்டுக்கிட்டு, ஆமா எதுக்காக அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த மேல்சியாரி அனுப்பிவிட்ட 2 பேரும் என்னடா குப்பை, எங்க கிட்ட இருந்து அல்ட்ரா கிறிஸ்டல் ஆட்டையை போட்டு வந்து அதோட பவரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கியா, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் அவனுங்க 2 பேர்த்து கையவும் பிடிச்சிக்கிட்டு ஒருத்த மேல ஃபயர் பவரும் இன்னொருத்த மேல ஐஸ் பவரும் யூஸ் பண்ணிக்கிட்டு, ஓ உங்களால என்னை தடுத்து நிறுத்த முடியும்னு நினைச்சீங்களா, உண்மையிலேயே நீங்க தான்டா குப்பை அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்றான். இதுல ஒருத்தனும் என்னோட கை எரியுது அப்படின்னு கதறான், இன்னொருத்தனும் என்னோட கை உரையுது அப்படின்னு கதறான். அப்புறம் ஹீரோவும் அவனோட ஸ்பியரை எடுத்து விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா இந்த டைம் அந்த பறவையோட கலர் டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அவனுங்க 2 பேரும் இல்ல இது என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட அட்வான்ஸ்டு ஃபயர் டெக்னிக், இதுல இருந்து தப்பிச்சிடுறா அப்படின்னு அவனுங்க 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஐஸ் பவரை அந்த விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிற டெக்னிக் மூலியமா அங்க மேல ஒரு ஓட்டையை போட்டு வாசுருதி போலாம் அப்படிங்கிற மாதிரி லோலாவை கூட்டிட்டு அங்க வந்து தப்பிச்சு போயிட்டான். அப்ப அந்த மேல்சியாரியோட ஃப்ரெண்ட்ஸும் இல்ல அந்த குப்பை இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு டென்ஷன் ஆகுறானுங்க. மேல்சியாரியோவும் அவனோட சிஸ்டத்தை எடுத்து பார்த்துட்டு இல்ல இதனால அவனுங்கள ட்ராக் பண்ண முடியல, ஒருவேளை அந்த முட்டால் அந்த கிறிஸ்டல்ல இருந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணாதனால கூட இதனால ட்ராக் பண்ண முடியாம போய் இருக்க மாட்டேங்குது, நான் சீக்கிரமா அவனுங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கடுப்பா வரான். அவன் ஃப்ரெண்டும் டேய் மேல்சியாரியோ இப்ப நம்ம என்னடா பண்றது, அவனுங்களை எங்க போய் தொலைவுறது அப்படின்னு கேக்குறான். அவனும் அந்த ட்ராக்கரை தூக்கி போட்டு உடைச்சிட்டு லோலா அப்புறம் ஃப்ராஸ்டர் நான் கூடிய சீக்கிரம் உங்களை கண்டுபிடிப்பேன், அந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வீட்டுல காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். இதுல பயங்கரமா டெவலப் ஆகி இப்ப 25 லெவல் வந்துட்டான். அப்புறம் இவன் இத்தனை டைம் டெவலப் ஆனதுனால ஒரு 4 லாட்ரி ஸ்பின் அப்புறம் 96 அப்கிரேட் பாயிண்ட் இருக்கு. அவனும் பரவாயில்ல, நான் நினைச்சதை விட இந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்சர்வ் பண்றது சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு, அப்புறம் அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்பீடா 3 லெவல் அப்கிரேட் ஆயிட்டேன், சரி சிஸ்டம் 42 பாயிண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் 30 பாயிண்ட் ஹெல்த்துக்கும் 22 பாயிண்ட் ஸ்பீடுக்கும் அப்கிரேட் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க இப்ப 5th ஆர்டர் வாரியரா மாறிட்டீங்க, அப்புறம் உங்களை யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேமேஜ் ரெடியூஸ் ஆகிற விதம் 30% இருந்து 50% மாறிடுச்சு, அது மட்டும் இல்லாம உங்களோட லெவல் 2 ஜெனட்டிக் எலமெண்ட்டையும் அன்லாக் பண்ணிட்டீங்க, மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு புதுசா ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு, இதோட பேரு மிரர் பாடி, இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா உங்களை மாதிரியே ஒரு குளோனை கிரியேட் பண்ண முடியும், அதுக்கு உங்களோட காம்பட் ஸ்கோர்ல 30% 30 செகண்டுக்கு கொடுக்க முடியும், அப்புறம் இந்த ஸ்கில்லோட கூல் டவுன் டைம் 12 மணி நேரம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் இப்ப என்னோட டோட்டல் காம்பட் ஸ்கோர் 5000க்கு மேல இருக்கு, அதனால நான் ஒரு 5th ஆர்டர் வாரியர், அது மட்டும் இல்லாம லெவல் 2 ஜெனட்டிக் எலமெண்ட்டும் அன்லாக் ஆயிருச்சு, புதுசா ஒரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு, அப்புறம் என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்றதுல என்னதான் என்னோட ஹெல்த் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் இப்ப கிடைச்ச 50% டேமேஜ் ரெசிஸ்டன்ட்னால அதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் நீ ஃபினிஷ் பண்ணிட்டியாடா, இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 பகலே 3 நைட் ஆகும், ஆனா உன்னோட லெவலுக்கு இந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்சர்வ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ட்டு, என்னது நீ அப்சர்வ் பண்ணிட்டியா, டேய் எப்படா இவ்வளவு சீக்கிரமா அப்சர்வ் பண்ணன அப்படின்னு ஷாக் ஆகி மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் என்னமா கண்ணே இதுக்கே ஷாக் ஆயிட்டியா, ஐயா கைவசம் இன்னும் நிறைய வித்தை இருக்குது, அதெல்லாம் நீ இன்னும் பார்க்கவே கிடையாது, எப்படி ஐயா வேற லெவலா அப்படிங்கிறான். லோலாவும் அப்படியா சரி இதுதான் நம்மளோட கடைசி நாள், இங்க இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது அவ்வளவுதானா, என்னடி ஒரு ரியாக்ஷனை கூட கொடுக்கல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சை பிடிச்சி டைலாக் பேசினா அசால்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு போறியே அப்படின்ட்டு, சரி லோலா எனக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் கூட, என்னை பாராட்டினா என்ன குறைஞ்சா போயிருவ, சரி நான் உனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் ஆனவன் அப்படின்னு கேக்குறான். லோலாவும் இங்கிருந்து ஒளிஞ்சு போயிடுறா அப்படிங்கிறா. அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம ஹீரோவும் லோலாவும் ஏதோ ஒரு அரண்மனை மாதிரியான இடத்துக்கு வந்துட்டு அங்க என்னடா ஏதோ தெரிஞ்ச முகமா இருக்கு அப்படின்னு பாக்குறானுங்க. பார்த்தா நம்ம பிளாக்கோட டீம் தான் அங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்குது. ஹீரோவும் பிளாக்கே நீங்களா இங்க என்ன பண்றீங்க, ஆமா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நீங்க வந்துட்டீங்க
வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷத்துல இவனுங்க நார்த் கேம்பஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் கிளாஸை சேர்ந்தவனுங்க நம்ம கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல்ல எல்லாம் ஆட்டை போட பாக்குறானுங்க அப்படிங்கிறா. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை சேர்ந்தவனும் நம்ம ஹீரோவையும் லோலாவையும் பார்த்துட்டு, ஓ நீ தான் அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸா, அத்லெட்டிக் டவர்ல ரொம்பவே ஃபாஸ்டா ரேங்கிங் லீடர் போட பிடிச்சவன். சரி என்னோட பேரு அக்மட் ஷிக், அப்புறம் இவ தான் விக்டோரியா ஃப்ரீ அப்படின்னு அவனுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் ஆமா இப்பதான் இவனுங்களை எனக்கு ஞாபகம் வருது, அந்த அத்லெட்டிக் டவர்ல மேல்சியாரியோ செகண்ட் பிளேஸ், அப்புறம் இந்த அகமது தேர்ட் பிளேஸ், அந்த விக்டோரியா ஃபோர்த் பிளேஸ். சரி எனக்கு பின்னாடி தானே எல்லாம் இருக்கீங்க, எதுக்குடா இவ்வளவு வாய் பேசுறீங்க அப்படிங்கிறான். அந்த அகமதும் டென்ஷன் ஆகிட்டு, டே பொடி பயலே, அன்னைக்கு நீ ஏதோ ஒரு லக்குனால அந்த லீடர் போர்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்ட, ஆனா நீ ஒரு நாய் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாத. இப்ப உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறதே அப்புறம் உங்ககிட்ட இருக்க எல்லா அல்ட்ரா கிறிஸ்டலையும் நாங்க புடுங்கிக்கிட்டு தான் விட போறோம். எங்களோட உண்மையான பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டே இருக்கீங்க, அதனால இங்க இருந்து அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுத்துக்கிட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு அவனோட பவரை ரிலீஸ் பண்றான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் சரி தோக்கறனா இல்ல ஜெயிக்கிறனா அப்படின்னு சண்டை போட்டு பாத்துக்கலாம், ஒருவேளை நீ தோத்து போயிட்ட அப்படின்னா உன்னோட அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் நாங்க எடுத்துப்போம், அப்படி கொடுக்க முடியாதுன்னு மறுத்த உன்னோட டெட் பாடியில இருந்து நாங்க அதை எடுத்துப்போம் அப்படின்ட்டு நம்ம லோலாவும் ஹீரோவும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறானுங்க. அந்த அக்மட்டும் என்னது உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சிட்டியா, டே முட்டாளு, இன்னைக்கு நீ தாண்டா சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த விக்டோரியாவும் உங்களை மாதிரி சவுத் கேம்பஸ்ல இருந்து வந்த குப்பைங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சாவே ஒரே அருவெருப்பா இருக்கு, சரி சீக்கிரமா வா உன்னோட கதையவும் முடிச்சுட்டு போயிடறேன் அப்படின்னு நம்ம லோலா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளும் நீ எனக்கு கோவப்படுத்தினதுக்கு கண்டிப்பா வருத்தப்படுவா அப்படின்னு அந்த விக்டோரியாவை அட்டாக் பண்ண போறா. அப்புறம் இந்த சைடு அந்த அக்மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிக்கிட்டே, இல்ல இவன் அந்த அத்லெட்டிக் டவர்ல சண்டை போடும் போது 4th லெவல்ல தான் இருந்தான், இப்ப இவனோட பவர் எப்படா 5th ஆர்டர் வாரிற அளவுக்கு இருக்கு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் என்னடா தம்பி என்னோட ப்ராக்ரஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறியாட்டுங்குதே, சரி உன்னோட அல்ட்ரா கிறிஸ்டலையும் நாங்க எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரே முட்டுக்கு ஆச்சரியப்படு அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அந்த அக்மட்டும் நீ தாண்டா சாக போற அப்படின்ட்டு கோல்டன் டெக்னிக் ஸ்டோன் டிமால்ஷர் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோ பதிலுக்கு என்னதான் அவன் அட்டாக் பண்ணனாலும் நம்ம ஹீரோக்கு தான் பயங்கரமான டேமேஜ் விழுந்து பறந்து போய் விழுவுறான். இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ அந்த புகை மூட்டத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம எந்திரிச்சு வந்துட்டு, பரவாயில்ல நீயும் 5th ஆர்டர் வாரியரா, என்னோட லெவலுக்கு ஈக்குவலா தான் இருக்க, உன்னோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அக்னாலஜி பண்ற மாதிரி தான் இருக்குது, ஆனா என்ன உன்னால என்ன பீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனோட ஐஸ் பவரை வச்சு விராந்தஹூல் ரெயின்ஸ்டார்ம் அட்டாக் பண்றான். அந்த அக்மதும் ஷாக் ஆகிட்டு, இல்ல இங்க என்ன நடக்குது, இவனால எப்படி இத்தனை ஸ்பியரை ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்க முடியாம நின்றுட்டு இருக்கான். பார்த்தா அவனோட ஷோல்டர்ல நம்ம ஹீரோவும் ஸ்பியரை இறக்கிட்டான். அந்த அக்மதும் முழு சைக்கோவாவே மாறிட்டே, டே குப்பை என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ணிருப்ப, இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்பட போற அப்படின்னு அவனோட ஸ்டோன் டிமால்ஷர் அப்படிங்கிற அட்டாக்கை யூஸ் பண்றான். ஹீரோ மறுபடியும் அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கவே யூஸ் பண்றான். அந்த அக்மதும் ஹீரோவோட அட்டாக்கை தடுத்துட்டு, இல்ல இங்க என்ன நடக்குது, இவன் மறுபடியும் ஒரே டெக்னிக் யூஸ் பண்றான், அப்ப என்ன அவ்வளவு சப்பான்னு நினைச்சிட்டானா, இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் என்னடா தம்பி உன்னோட மூஞ்ச பார்த்தா நான் ஒரே அட்டாக்க திரும்ப பண்றதுல நீ டிசப்பாயிண்ட் ஆகிட்டே அடங்குது, சரி புது டெக்னிக்க உன்னை வச்சே டெஸ்ட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அவனோட ஸ்பியர்ல ஐஸ் சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். அந்த அக்மதும் ஷாக் ஆகிட்டு, எனது ஐஸ் சோர்ஸ் பவரா, இது எப்படா நடந்துச்சு, இவன் இவ்வளவு நேரம் ஃபயர் அட்டாக் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தான், இவனால 2 ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனோட காலில் அட்டாக் பண்ணிட்டான். அந்த அக்மதும் இல்ல அவனோட ஸ்பியரு என் காலில் பட்டதுக்கு அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருக்கு, என்னால ஒரு ஸ்டெப்பு கூட மூவ் பண்ண முடியல, இது என்னடா டெக்னிக் அப்படின்னு ஷாக்லயே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவும் என்னடா தம்பி இதுக்கே ஷாக் ஆகிட்டு அடங்குதே, இன்னும் மெயின் பிக்சரே ஆரம்பிக்கலையே அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக் யூஸ் பண்றான். அந்த அக்மதும் ஷாக் ஆகிட்டு, இல்ல என்னோட காலு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு, அதனால கண்டிப்பா இந்த அட்டாக்ல இருந்து என்னால டாட்ஜ் பண்ண முடியாது, இப்ப என்னால முடிஞ்சதெல்லாம் இந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்றது மட்டும்தான் அப்படின்ட்டு சாண்ட்ஸ்டோம் வால் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் டெக்னிக் யூஸ் பண்றான். ஹீரோவோட அட்டாக்கை அங்க போய் அட்டாக் பண்ணதுல பயங்கரமான பிளாஸ்ட் எல்லாம் ஏற்படுது.